ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து சண்டேங்க. என்னையோட ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாளாக கோயிலுக்கு போகல. கல்யாண நாள் அன்றைக்கும் போக முடியல, டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் இருக்கட்டும்லாம் சொல்லலை, ஓகேன்னு சொன்னாங்க. எப்படி வாழை மரம் சூப்பராக முளைச்சிருக்கு. நம்ம வீட்டில் ஒன்று வைக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோவில் இருக்குங்க பக்கத்தில். அங்கே தான் வந்திருந்தோம். இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுதுன்னு மூலவரெலாம் ரொம்ப நாளாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்மளோட லக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கோவில் முடிச்சுட்டு அப்படியே காஸ்கோ வந்துட்டோங்க. காலையில் வந்து கோயில் கிளம்பும்போதே ஒரு 11:30-12 கிட்ட ஆகிடுச்சு. காலையில் கிளம்பும்போது தான் தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோமா. அதனால் வந்து கோவிலில் சாப்பிட்லான்னு சொன்னால் யாருக்குமே பசிக்கலை. சரி, ஓகே, காஸ்கோ ஷாப்பிங் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து காஸ்கோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருங்க. எல்லாம் சுற்றி ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அப்படியே வாங்கிட்டு வர்றதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் அந்த டாப்ஸு, டிஷர்ட்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வரும்போது எதாவது டீல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே அங்கிட்டு பாரு, அந்த பக்கமே தெரியும். 18 ரூபா போட்டிருக்காங்க. வாங்க நம்ம ஃபிஷ் எல்லாம் வேணாங்க. திலாப்பியா இதெல்லாம் இந்த இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. $46. என்னடா போட்டிருக்கீங்க? $46 போட்டிருக்காங்க. 36 ரூபா. 20 ரூபாய்க்கு தானம்மா வாங்கிட்டு இருந்தோம். அவ்வளோ விலையா போட்டுருவோம். அங்கே இருக்கா? எனக்கு விலையில் அவ்வளோ இருக்குது. காஸ்கோ ஷாப்பிங்லாம் முடித்தோன்னே பார்த்திங்கன்னா எதிர்த்தாப்புலேயே சரவண பவன் இருந்தது. சரவண பவனை பார்த்தோன்னே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். வீட்டுக்கு வாங்க சமைச்சு தரேன், என்ன இல்லை இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு இங்கேயே எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. வீட்டில் போய் செம்ம தூக்கம். சண்டே வந்து சூப்பராக இன்றைக்கி இந்த தடவை இருந்தது. போய் வீட்டில் நான்வெஜ் அது இதுன்னு சமைச்சு சாப்பிடுவோம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு போனது, அப்படி வெளியில் போயிட்டு சாப்பிட்டு அப்படி ரிலாக்ஸாக போச்சு. வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சா. ஈவினிங் குழந்தைங்க வந்து நாங்கள் வந்து ப்ரௌனி பண்ண போகிறோம், நம்ம ஸ்ப்ரவுட்டட் ராகி ப்ரௌனி பண்ணுவோம்ல, அது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. போடு ராகி ப்ரௌனி இதில் போடுறா. குட் ஜாப். ரெண்டு பேரும் எவ்வளோ ஆர்வமாக பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்தே சமைக்கிறதா ஒரே ஆர்வம். நான் தான் பெருசாக விடுறதில்ல. இப்போ எக்ஸாம் அது இதுன்னு இருந்துச்சா, அதனால் அவ்வளோவா அவங்க இடையில அந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கல. எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடட்டுண்டா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீதுக்கா தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன ஏதாவது சமைக்க விடுங்கன்ட்டு. ஸோ இப்போ லீவ் விட்டுருக்காங்க, இன்னுமே சமைக்க ஆரம்பிக்கல. இனிமேல் தாங்க ஒன்றுனா ஆரம்பிப்பாங்க. நான் வந்து ஒரு பக்கம் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். நைட் டின்னருக்குமே ஏதாவது செஞ்சு வச்சிட்டோன்னா சாயந்தரம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வாக்கிங் போகலாம், அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஒரு பக்கம் வச்சுட்டேன். டீயில் வந்து எப்போவுமே கொஞ்சமாக ஜிஞ்சர் பவுடரும் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அது போட்டோன்னா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி போடுனாங்க. அதனால் வந்து போட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே வந்து ப்ரான் வாங்கிட்டு வந்தோம் வரும்போதே. ஸோ ப்ரான் வாங்கிட்டு வந்தோமா, அது வந்து அப்படி தொக்கு மாதிரி பண்ணிட்டோன்னா, தொக்கு இல்லை கிரேவி மாதிரி பண்ணிட்டோன்னா அது வந்து இட்லி தோசைக்கு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிட்ருந்தேன். நான் கட்டியிருக்க இந்த காஞ்சி காட்டன் சாரீ வந்து பார்த்திங்கன்னா, நான் இஷானா புட்டிக்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சு அவங்க இங்கே யூஎஸ்லங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் தான் வாங்கினேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து ஸ்ரீ இஷானா பொட்டிக்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போய் பாருங்கள். மேபி அதுலேயும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது, அதனால தான் இதில் அதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஹஸ்பண்ட்க்கு டீ போடணும், இவங்க 2 பேருமே எனக்கும் கொஞ்சம் டீ கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி, அவங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து போட்டேன். என்றைக்காவது குடிப்பாங்க, அவங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்.
டீ எப்போயாவது குடிப்பாங்க. அதுவும் கீதுக்காக்கு வந்து இந்த பிஸ்கட்டில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் கேட்டுட்டு இருந்தாங்கன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டேன். ஸோ இந்த கேப்பில் இந்த ப்ரௌனி பேட்டரும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதை வந்து இந்த மாதிரி ஃபாயில் இது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன், ட்ரே மாதிரி வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி அதிலே பேக் பண்ணால் யாருக்காவது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட கொண்டு போகிறதுக்கு எப்படி இருக்கும் அளவு பார்க்குறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி அதில் வந்து 2 ப்ரௌனி பேக் பண்ணோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. டீ கொதித்து கொண்டிருக்கிறது, ப்ரான் தொக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறது, ப்ரௌனி ரெடியாகி கொண்டிருக்கிறது. போதுண்டா, அதை போட்டு ஆரம்பி. கீதுக்கா அந்த மாதிரி சம்திங் வரும். என்ன பண்ணணும்? இல்லை பட்டர் ஷீட் பண்ணணும். இல்லை என்ன பண்ணுவோம்? இல்லை தெரியல. குட்டு தான். இன்னும் ஒருத்தர் மூமெண்ட்லேயே இருக்காரு. யாருக்கு என்ன கலர் கப் வேணும்? அப்போ 2 பேருக்கும் ப்ளூ தான். இந்தாங்க குடிங்க, இந்தாங்கண்ணா குடிங்கடா. டே குடிக்கிறீங்களா? அடுத்து சம்மர் வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. 13, 12, 11, 10, 9. வெறும் மைதாலேயே இதே மெத்தட் வச்சுக்க. அப்படின்னா உனக்கு ஒரே மாதிரி வரும். இது பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சண்டை போடுறீங்க. இட்ஸ் அன்ஈவன். பரவாயில்லப்பா, நம்ம தானே சாப்பிட போறோம். விடு. அதுக்குள்ள அதை பண்ணிட்டு இதை நீ பண்ணு. பெண்ணா ஈவனா பண்ணி நம்ம என்ன ஷோக்கா கொண்டு போக போறோம்? கட் பண்ண சான்ஸ் கொடுத்தா தானே பழகும். அதை நீ இப்ப ஈவனா பண்ணி காட்டுற. ஒரு புள்ளி கம்மியாச்சு. ஏமா செய்யத்துக்கா நொறுக்குறோம் அந்த பிச்சிடுறோம். Yeah, small bite is good. அன்னைக்கு வாங்கிட்டு வந்துச்சுல கடையில் எப்படி இருந்துச்சு? டைனி. பட் நம்ம இவ்வளோக்கு நறுக்கணும். 3 நறுக்கணுமோ? இது வந்து அதுக்கு மேலே வெட்டாத. நீ நறுக்கு. இப்போ மட்டும் ஒரு இது ஏதாவது தப்பா ஆகட்டும். இதுக்கு பாரு ஏதாவது தப்பா இருக்கானு. தப்பாயிடுச்சு ஆல்ரெடி. You're really wonky. ஒரு ஸ்லைஸ் உங்களுக்கு எடுத்து தரவா? வாவ், சூப்பர். எல்லாம் ப்ரௌனிலாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு சூப்பரான வாக்கிங் போயிட்டு வந்தோங்க. எல்லாம் நம்ம டெய்லி வாக்கிங் போனோன்னா அப்படியே அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸு வீடெல்லாம் இருக்குது. ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோட வீடு. அப்படியே எல்லாரையும் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் கதையை அடிச்சுட்டு வருவோம். நாளைக்கு வந்து ட்ராஷ் கேன் எடுக்க வருவாங்க. அதனால ட்ராஷை கொண்டு போய் வெளில போட்டு and mummy. Bye. Thanks for watching.